கடின உழைப்பு ஒவ்வொரு மாதமும் பிடித்தம் உங்கள் இபிஎஃப் கணக்கில் சேரும் பணத்தை பற்றி நீங்கள் கவலைப்படுகிறீர்கள். ஆனால் உங்கள் ஓய்வூதியத்தை பற்றி ஒரு அசத்தலான நற்செய்தி காத்திருக்கிறது. ஆம், இபிஎஃப்ஓவின் இபிஎஸ் 95 ஓய்வூதிய திட்டத்தில் 2025 மாபெரும் மாற்றங்கள் வரவுள்ளன. இது கோடிக்கணக்கானோரின் வாழ்க்கையை மாற்றப் போகிறது. வாங்க என்னென்ன மாற்றங்களை நம்ம தெரிஞ்சுக்குவோம். அதுக்கு முன்னாடி சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. இத்தனை நாளாக குறைந்தபட்ச ஓய்வூதியம் 1000 இருந்தது. பலருக்கு பெரிய கவலையாக இருந்தது இல்லையா? இனி அந்த கவலை இல்லை. 2025 முதல் குறைந்தபட்ச ஓய்வூதிய தொகை கணிசமாக அதிகரிக்கப் போகிறது. சில அறிக்கைகள் மாதம் 7000 என்றும் சில 7500 என்றும் சொல்கின்றன. குறைந்தபட்சம் 3000 உயரவும் வாய்ப்புள்ளது. இது ஒரு மிகப்பெரிய மாற்றம். இது மட்டுமல்ல, மத்திய அரசு ஊழியர்களைப் போல இபிஎஸ் 95 ஓய்வூதியதாரர்களுக்கும் இனி அகவலைப்படி கிடைக்கப் போகிறது. இதன் மூலம் விலைவாசி உயரும்போது உங்கள் ஓய்வூதியம் அதற்கேற்ப உயரும். வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு கூடுதல் பாதுகாப்பு. அடுத்து நம் வாழ்க்கையை இன்னும் எளிதாக்க இபிஎஃப்ஓ கொண்டு வந்திருக்கும் டிஜிட்டல் மாற்றங்கள். அதாவது 2025 ஜனவரி 1 முதல் ஓய்வூதியம் இனி நேரடியாக உங்கள் வங்கி கணக்கிற்கே வரும். இது மையப்படுத்தப்பட்ட ஓய்வூதிய பணம் செலுத்தும் முறை மூலம் நடக்கும். இனி தாமதமில்லை. எந்த வங்கி கிளையிலிருந்தும் உங்கள் ஓய்வூதியத்தை பெறலாம். உங்கள் யுஏஎன் ஆதாருடன் இணைக்கப்பட்டிருந்தால் இனி உங்கள் பெயர், பிறந்த தேதி, பாலினம், பெற்றோர் பெயர், திருமண நிலை போன்றவற்றை ஆன்லைன்லேயே எந்த ஆவணங்களையும் பதிவேற்றாமல் மாற்றிக்கொள்ளலாம். அதேபோல் 2025 ஜனவரி 15 முதல் நீங்கள் வேலை மாறும்பொழுது உங்கள் பிஎஃப்ஐ மாற்ற இனி பழைய அல்லது புதிய முதலாளியின் அனுமதி பெரும்பாலும் தேவையில்லை. கூட்டு அறிவிப்பு செயல்முறையும் முழுமையாக டிஜிட்டல் ஆகிவிட்டது. இடமாற்றம் இனி தலைவலியே இல்லை. இபிஎஃப்ஓவின் ஐடி சிஸ்டம் இன்னும் மேம்படுத்தப்பட்டிருக்கிறது. இனி உங்கள் கோரிக்கைகள், குறிப்பாக பணம் எடுக்கும் கோரிக்கைகள், ஒரு வாரத்துக்குள்ளாக முடிக்கப்படும். முன்னாடியெல்லாம் 10 முதல் 15 நாட்கள் ஆகும். உங்கள் வங்கி கணக்கை இணைக்க இனி காசோலை அல்லது பாஸ்புக் நகலை ஸ்கேன் செய்து பதிவேற்ற தேவையில்லை. முதலாளி அனுமதியும் தேவையில்லை. நேரடியாக இபிஎஃப்ஓ போர்ட்டலிலே நீங்கள் மாற்ற முடியும். உங்கள் யுஏஎன்னை ஆக்டிவேட் செய்ய ஆதாருடன் இணைக்கப்பட்ட உமங் செயலியில் முக அங்கீகார வசதி உள்ளது. இது பாதுகாப்புக்கு கூடுதல் பலம். எதிர்காலத்தில் பிஎஃப் எடுப்பதற்கும் இது பயனடையலாம். 2024 ஜூன் 28 முதல் நீங்கள் 6 மாதங்களுக்கு குறைவான சேவை காலம் கொண்டிருந்தாலும் உங்கள் இபிஎஸ் பங்களிப்புக்கான தொகையை பெறலாம். முன்னாடி இது கிடையாது. இதன் மூலம் ஆண்டுக்கு 7 லட்சத்துக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பயனடைவார்கள். இது 2025க்கும் பொருந்தும். இனி சேவை காலம் முழுமையான வருடங்களாக இல்லாமல் முழுமையான மாதங்களாகவும் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். இது உங்கள் பங்களிப்புக்கு சரியான பலனை கொடுக்கும். இவை அனைத்தும் உங்கள் ஓய்வூதிய எதிர்காலத்தை இன்னும் உறுதியாக்கும் மாற்றங்கள். உங்களுக்காக இபிஎஃப்ஓ கொண்டு வந்துள்ள இந்த வசதிகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் செய்ய வேண்டியவை உங்கள் இபிஎஃப் பாஸ்புக்கை ஆன்லைனில் தொடர்ந்து சரிபார்க்கவும், உங்கள் நாமினி விவரங்கள் எப்பொழுதும் சரியாகவும் புதுப்பிக்கப்பட்டும் உள்ளதா என்று உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். சந்தேகங்களுக்கு அதிகாரப்பூர்வ இபிஎஃப்ஓ வலைதளத்தை அல்லது அருகிலுள்ள அலுவலகத்தை அணுகவும். உங்கள் கடின உழைப்புக்கான பலனை முழுமையாக பெறுங்கள். இபிஎஸ் 95 இந்த புதிய மாற்றங்கள் உங்கள் ஓய்வு காலத்தை இன்னும் மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் மாற்றும் என்பதில் சந்தேகமில்லை. உங்கள் ஓய்வு காலம் பொற்காலமாக அமையட்டும். நன்றி, வணக்கம்.